நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எங்கள் நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்து உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்து உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எங்கள் நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தே உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தே உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வே வாழ செய்பவரே. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பூவாய் வளர்ந்து போட்டுக் கொள்ளுங்கி மலர செய்பவரே. பூவாய் வளர்ந்து போட்டுக் கொள்ளுங்கி மலர செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் நேச பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த கன்வென்ஷனுடைய முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்திருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தமான கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நேரம் முதற்கொண்டு இந்த நேரம் வரைக்கும் உடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தரை கனப்படுத்துவதற்கு ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் தந்தீங்கப்பா. உலகத்தின் மக்கள் ஆண்டவரே தங்களுடைய நேரங்களை வீணாய் செலவழித்து கொண்டிருக்கிற இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய ஒரு கூட்டத்தான ஜனங்கள் உம்மை ஆராதிப்பதற்காக நீர் கொண்டு வந்தீரே, தெரிந்தெடுத்தீரே. உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ராத்திலும் எங்களோட கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேணும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:15 வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் தேவன் அவனை ஊழியனாக தேர்ந்தெடுக்கவில்லை. இன்னும் அப்போஸ்தலனாக தேவன் அவனை மாற்றவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் தேவன் அவனுக்கென்று ஒரு ஊழியத்தை கொடுத்து இதை நடத்தி என்று சொல்லவில்லை. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, இன்னும் அபிஷேகம் பெறவில்லை. இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை தான் நாம் இங்கே வாசித்தோம். அல்லேலூயா. அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தெடுப்பு மிக அவசியம். அழைப்பு எல்லாருக்கும் உள்ளது, ஆனால் தேர்ந்தெடுப்பு சிலருக்கு தான் உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை நாம் வித்தியாசப்படுத்த முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றவர்களைப் போல இருக்க மாட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு என்ன செய்யலாம் என்கிற தன்மையோடு கூட அவர்கள் வாழ்வார்கள், ஜீவிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேர்ந்தெடுப்பு மிக பாக்கியமானது, விசேஷமானது. ஸ்தோத்திரம். தேர்ந்தெடுப்பு இந்த நாளிலே உங்களை ஊழியத்தை குறித்து அபிஷேகத்தை குறித்து வரக்கூடிய நாட்கள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். தேர்ந்தெடுப்பு மிக அவசியம். ஒரு கம்பெனி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கம்பெனியிலே ஒரு பெரிய நிறுவனம், இல்லாவற்றில் ஒரு பெரிய கம்பெனி, அவர்கள் விளம்பரப்படுத்துவார்கள். என்ன விளம்பரப்படுத்துவார்கள்? எங்களுடைய கம்பெனியிலே இல்லாவிட்டால் ஸ்தாபனத்திலே நிறுவனத்திற்கு இத்தனை பேர் அவசியம், இவ்வளவு படித்து இருக்க வேண்டும், இவ்வளவு அனுபவம் இருக்க வேண்டும், இவர்களுக்கு இவ்வளவு சம்பளத்தை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறவர்கள் நீங்கள் அவ்விதமாக அப்ளை பண்ணலாம் என்று விளம்பரப்படுத்துவார்கள். ஒரு கம்பெனிக்கு தேவை, ஒரு நிறுவனத்திற்கு தேவை தகுதி உள்ளவர்கள் தான். தகுதியற்றவர்களை வைத்து ஸ்தோத்திரம் அவர்கள் கம்பெனி நடத்தினால் அந்த கம்பெனி மூடு விழா தான் செய்ய வேண்டும். அந்த கம்பெனி வளராது. அப்படி என்றால் அந்த கம்பெனி வளர்வதற்கு, அந்த ஸ்தாபனம் வளர்வதற்கு, அந்த நிறுவனம் வளர்வதற்கு அனுபவம் உள்ளவர்கள் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் அப்படி அல்ல. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் விசுவாசிகளின் தகப்பனாய் இருப்பதற்காக. மோசேயை தேர்ந்தெடுத்தார் 30 லட்சம் ஜனங்களை கானானுக்கு நேராக நடத்தி செல்வதற்கு. தாவீதை தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்வதற்கு. சாலமோனை தேவன் தேர்ந்தெடுத்தார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான சம்பவம் தான். தேவன் இவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக, குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, குறிப்பிட்ட வகையிலே ஆண்டவராய் கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்தார், அவர்களை பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலுடைய நியாய விசாரிப்பையும் அவருடைய பிள்ளைகள் அதிலே சரியா இல்லாதபடியினால் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். மற்ற ஜனங்களுக்கு ராஜா எப்படி இருக்கிறாரோ, நடத்தி செல்கிறாரோ, அதே போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது இது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு துக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் விட்டுவிடு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள், அவர்களுக்கு ஒரு ராஜாவை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். மறுநாள் அதை ஸ்தோத்திரம் சவுலை தேவன் தேர்ந்தெடுத்து
ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். தேர்ந்தெடுப்பை கவனியுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமாதானமானவன் இல்லை என்றார். அவனுக்கு சமமானவன் இல்லை என்று சொன்னான். இது பழைய ஏற்பாட்டிலே நடக்கிற ஒரு தேர்ந்தெடுப்பு. ஸ்தோத்திரம். சாமுவேல் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவன் தேர்ந்தெடுத்த செலக்ஷன் பண்ணவங்களை கொஞ்சம் பாரு. ஒரு மாதிரி நோஞ்சான் அல்ல, ஒரு மாதிரி பலவீனப்பட்டவன் அல்ல, ஒரு மாதிரி ஸ்தோத்திரம் ஊனமானவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன் என்று ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். எல்லாருடைய ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் மேலாக இவன் மற்றவருடைய தோளுக்கு மற்றவர்கள் கீழாயிருந்தார்கள். ஆனால் ஸ்தோத்திரம் சவுல் அவ்வளவு உயர்வாக இருந்தான். அதை ஸ்தோத்திரம் அதை ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன சொன்னார்கள்? அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து என்ன சொன்னார்கள்? ராஜா வாழ்க்கை என்று சொன்னார்கள். இது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு தேர்ந்தெடுப்பு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்மை தேவன் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சா நீங்களும் நானும் செலக்ஷன் ஆகவே மாட்டோம், ஃபெயில் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு எந்த தகுதி இருக்கிறது? தேவனுடைய வேலையை செய்வதற்கு, பாடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, வாத்தியங்களை வாசிப்பதற்கு, ஸ்தோத்திரம் கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஸ்தோத்திரம். நம்மை விட எவ்வளவு தகுதி உள்ளவர்கள் வெளியில இருக்கிறார்கள். ஆண்டவராய் கர்த்தர் அப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிறவன், மேலாயிருக்கிறவன், நம்மை விட உயர்வாயிருக்கிறவன், நம்மை விட எல்லாவற்றிலும் சிறந்தவனாயிருக்கிறவனை தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? தெரிந்தெடுத்திருப்பார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய தெரிந்தெடுத்தல் அல்ல, புதிய ஏற்பாட்டிலே தேவன் தெரிந்தெடுப்பது ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவராய் கர்த்தர் ஏன் தெரிந்தெடுத்தார்? ஸ்தோத்திரம். நாம் தெரிந்தெடுப்பதற்கு நம்மிடத்தில் என்னத்தை தேவன் கண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் அருமையாய் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே. நமக்கு அது புரிந்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம அதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அப்படிப்பட்ட ஞானம் கிடையாது. ஆனால் வேத வசனம் உண்மை சொல்கிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? அறிந்து கொண்டார். உங்களை ஊழியத்துக்கு அழைக்க வேண்டும், நீ பாட வேண்டும், நீ ஆராதிக்க வேண்டும், நீ கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், உன்னை கொண்டுதான் இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று உலகம் தோன்றுவதற்கு முன்பாய் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய சிந்தையிலே நீங்களும் நானும் என்ன செய்தோம்? கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அருமையான ஒரு நல்ல போதகர், அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவனுடைய பெயர் ஃபின்னி. பிள்ளைகள் அபிஷேகம் பெறவில்லை. மூத்தவன் ரட்சிக்கப்படவில்லை. அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார அம்மா வந்திருந்தார்கள், நல்ல கிருபை பெற்றவர்கள். இந்த மூத்த போதகர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், என் பிள்ளைகள் இன்னும் அபிஷேகம் பெறலம்மா, நீங்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நடத்துங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சரி அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அடுத்த ரூமுக்குள்ளாக கொண்டு போய் அவர்களை ஸ்தோத்திர வசனங்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அபிஷேகத்துக்குள் நடத்தினார். 3 பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றார்கள். ஆனால் மூத்தவன் ஃபின்னி, அவன் ரட்சிக்கப்படவில்லை, அபிஷேகம் பெறவில்லை. நான்
போகிறேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், பிள்ளைகள்லாம் அபிஷேகம் பெற்றாங்க, மூத்தவன் அபிஷேகம் பெறலன்னு கவலைப்படாதீங்க, நேரம் வரும், அதற்குரிய நேரம் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவனை தெரிந்தெடுப்பார், அவனை அபிஷேகிப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இந்த பையன் உலக மக்களோட, உலக பையனோடு கூட தான் இணைந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருந்தான். ஒரு பாஸ்டராக, ஒரு ஊழியக்காரனுடைய தகப்பனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு நாள் இவன் கிட்டார் வாசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. அவருடைய சபையிலே நல்ல ஒரு மியூசிக் டீம் இருந்தது. இதுவரைக்கும் அந்த சிந்தை அவனுக்குள் வரவில்லை. மியூசிக் வாசிக்க வேண்டும், கிட்டார் படித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் வரவில்லை. ஆனால் இந்த எண்ணம் அவருடைய மைண்ட்ல வந்த உடனே ஸ்தோத்திரம், அங்கே மியூசிக் வாசிக்கிறவருடைய அந்த டீம்ல இருக்கிறவங்களை பார்த்துட்டு, நான் பிரதர், நான் கிட்டார் வாசித்து பழகலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னா, பாஸ்டருடைய பையன் அல்லவா, வாப்பா, உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையே நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொல்ல, அவருடைய நடவடிக்கையை, அவருடைய அன்பு, அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய பேச்சு, காரியங்கள் எல்லாம் அந்த மியூசிக் டீம்ல இருக்கிறவர்களை பார்த்து பார்த்து இவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம். இதுவரைக்கும் அவங்களை பார்த்திருக்கிறான் ஒழிய பழகவில்லை. தன்னுடைய நண்பர்களையும் ஸ்தோத்திரம் இவர்களை ஒப்பிட்டு பார்த்தான். உலகத்தின் மக்கள், உலகத்தின் நண்பர்கள் இப்படி இல்லை, எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, எவ்வளவு அருமையாய் நடந்து கொள்கிறார்கள், எவ்வளவு மரியாதையாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட அவன் பழக ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் விளங்கி கொண்டான், கர்த்தரை அறிய வேண்டும், கர்த்தருக்காக பயன்பட வேண்டும், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசை, வாஞ்சை அவனுடைய உள்ளத்திலே உருவானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கை யாரோ ஒருவரை சந்திக்க விரும்புகிறது. நம்முடைய அன்பு, நம்முடைய தாழ்மை, நம்முடைய தியாகம், நம்முடைய ஸ்தோத்திரம் ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வைராக்கியம், ஏதோ ஒன்றை செய்வதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சுவாபத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கென்று எல்லாவற்றிலேயும் நாம் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோ, வைராக்கியமா இருந்தோ, பாடினோம், கடந்து போனோம் என்று அல்ல. ஸ்தோத்திரம், அதன் மூலமாய் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, அதன் மூலமாய் ஸ்தோத்திரம் என் தேவனுடைய நாமம் மகத்துவப்பட வேண்டும் என்கிற தன்மையோடு கூட அவன் கடந்து வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மியூசிக் டீம்ல இருக்கிற அந்த வாலிபர்கள், அவருடைய அன்பு, அவருடைய நடவடிக்கை எல்லாம் இவனை தொட ஆரம்பித்தது. என்ன செய்தான்? தனித்து போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னை தொடணும், என்னை அபிஷேகணும், உம்முடைய பிள்ளையாக்க நான் வரணும், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், அவனை அபிஷேகித்தார், வல்லமையாக அபிஷேகித்தார். இங்கும் அங்கும் அபிதமாக உருள ஆரம்பித்தான். சுவற்றிலே மோதி அடிக்கக்கூடிய அளவுக்கு அபிஷேகத்தினால் அவன் நிறைய ஆரம்பித்தான். நெற்றியிலும் கை கால்கள் எல்லாம் நல்ல காயங்கள் எல்லாம் ஏற்பட்டது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அவன் மயங்கி, அவன் உறங்கி, அவன் அப்படியே படுத்து இருக்கும் பொழுது அவருடைய அப்பா கதவை திறந்து வந்தார். பையன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கு உள்ளே வந்தார். பையனுடைய நிலைமையை பார்த்த உடனே அவருக்கு அத்தனை சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்தினார். அந்த அம்மா சொன்ன நல்ல வார்த்தை, நேரம் வரும், கர்த்தர் அவனை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக அந்த தகப்பனுடைய வாஞ்சை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் கர்த்தருக்காய் பயன்படணும் என்கிற ஒரு ஆசை, அந்த வாஞ்சை ஆண்டவராய் கர்த்தர் நிறைவேற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தருடைய தேர்ந்தெடுப்பு விசேஷமானது. உங்களுடைய பிள்ளைகளை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவராய் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? நம்மை குறித்து கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணங்கள், தன் மனதில் இருக்கிற ஓட்டங்கள், தன் மனதில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் தரிசனங்களை எல்லாம் ஆண்டவர் யாரிடத்திலே ஸ்தோத்திரம் அதை அவர் அவிதமாய் சப்மிட் பண்ணுவார். இல்லாவிட்டில் யாரோடு கூட பகிர்ந்து கொள்வார் என்றால், யார்
கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்வார்? தன்னுடைய உள்ளத்தினுடைய ஓட்டத்தை, தன்னுடைய வாஞ்சியை அவரிடத்திலே சொல்லுவார். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே நான் வாசித்தோம். அப்போஸ்தலர் 9:15. ஸ்தோத்திரம். அவன் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாகவும் பிரஜாதிகளுக்கு முன்பாகவும் கர்த்தரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை, ஸ்தோத்திரம், பவுல் இப்படி செய்வான், பவுல் இப்படி நடந்து கொள்வான், இவன் மூலமாக ஸ்தோத்திரம் 3 அவிதமான சந்ததிகள், 3 ஜனங்கள், வித்தியாசமானவர்கள் சந்திக்கப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய ஆசை, அந்த வாஞ்சையை பவுலுக்கு கர்த்தர் அறிவித்தார். அதே போலவே அவன் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய தெரிந்தெடுப்பு வேறு, புதிய ஏற்பாட்டுடைய தெரிந்தெடுப்பு வேறு. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படி தெரிந்து கொள்கிறார்? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனத்துக்கு நாம் போவோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27, 28, 29 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய தெரிந்தெடுப்பு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எப்படி ஒருவனை தெரிந்தெடுக்கிறார், அவர் தெரிந்தெடுப்பதற்கு என்ன குவாலிஃபிகேஷனை கர்த்தர் விரும்புகிறார், அவருடைய படிப்பு என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய யோகிதை என்ன, அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் கர்த்தர் இங்க சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்க ஒரு தகுதியுமே கிடையாது. ஆண்டவருடைய வேலை செய்வதற்கோ, கர்த்தரை ஆராதிப்பதற்கோ, கர்த்தருக்காக பயன்படுவதற்கோ இங்க என்ன இல்லை? ஒரு தகுதியும் கிடையாது. அங்கே தகுதியை நீங்கள் யோசித்து பாருங்கள். பைத்தியத்தை தெரிந்து கொண்டார், பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் தேர்ந்தெடுத்த இந்த 3 பேரை குறித்து உங்களோடு கூட நான் வைத்து நான் கடந்து போக நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவன் தெரிந்தெடுக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? பைத்தியமானவர்களாய், ஸ்தோத்திரம், பலவீனமானவர்களாய். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். 19 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 19 வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திலே உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இங்கே ஆண்டவர் ஒருவனை தெரிந்தெடுத்து அவனுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவன்? நேற்று வரைக்கும் 6000 பிசாசினால் பிடிக்கப்பட்டவன், நேற்று வரைக்கும் காயங்கள் கற்களை வைத்து தன்னைத்தானே குத்தி காயப்படுத்திக் கொண்டிருந்தவன், நேற்று வரைக்கும் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தவன் நிர்வாணியாக காணப்பட்டான். அங்கே போகிற ஜனங்கள் அவனை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். கர்த்தர் எப்பொழுது அவனை சந்தித்தாரோ, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு எல்லை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். யோசிச்சு பாருங்க. எந்த பைபிள் காலத்துக்கு போனா, எந்த பாஸ்டரிடத்திலே அவன் கற்றுக்கொண்டான், எந்த ஆராதனை கூட்டத்தில் அவன் இருந்தான்? இல்லை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அடுத்த நாளிலே, இல்லாவிட்டால் அடுத்த மணி நேரத்திலே அவனுக்கு ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் ஊழியம் என்ன என்றால், கர்த்தர் உனக்கு இறங்கி என்ன செய்தாரோ அதை உன் வீட்டிலும் உன்னுடைய ஜனத்தாடத்திலும் போய் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எத்தனை உண்மையானது. தேவனை ஆராதிப்பதற்கு எதை தெரிந்து கொண்டார்? பைத்தியத்தை, பிசாசு பிடித்தவர்களை, பலவீனமானவர்களை,
ஸ்தோத்திரம். நேற்று வரைக்கும் மற்றவர்களை பயப்படுத்தி கொண்டிருந்தவனை ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அவருடைய கையில கொடுத்து கர்த்தர் சொல்றார், நீ போ, உன் வீட்டுக்கு அதை அறிவி, உன் ஜனத்தாரிடத்திலே நீ சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய பாக்கியங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க, நான் ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்த ஒருவர், அவர் ஒரு ஒரு தப்பு பண்ணினதினால் அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைத்தது. அந்த ஜெயில் தண்டனையில் ஜெயிலில் இருக்கும் பொழுது இயேசுவை அந்த சகோதரன் அறிந்து கொண்டார். இயேசு இப்படிப்பட்டவர் என்பது எனக்கு முன்பாக தெரியவில்லையே, தெரிந்திருந்தால் இப்படி ஒரு பாவ வழக்கத்துக்குள் நான் இருந்திருக்க மாட்டேனே என்று அவன் முறையிட்டான். காலங்கள் கடந்து போனது. அவன் கொலைக்களத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். அவனை தூக்கு தண்டனை விதித்து விட்டார்கள். அவன் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த இயேசுநாதருக்கு ரோம நாட்டிலே தெருக்களிலே முழங்காலிலே இருந்து இயேசுவை நான் அறிவித்திருப்பேன். ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நடத்தியிருப்பேன். அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு தெய்வத்தை கடைசி நேரத்தில் அல்லவா, நான் மரிக்க போகிற நேரத்தில் அல்லவா நான் அறிந்து கொண்டேன் என்று அந்த மனுஷன் சாட்சி சொல்லி மரணத்துக்கு நேராய் கடந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாத சகோதரனே, ரட்சிக்கப்படணும். அபிஷேகம் பெறாதவர்களே, அபிஷேகம் பெறுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிசாசு பிடித்ததான மனுஷரை ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், நீ முதல்ல உன் வீட்டுக்கு போப்பா. ஐயா, நான் உன்னோட கூட வர்றேயா, நீங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தீங்க, ஒரு மனுஷனா என்னை மாற்றினீங்க, மிருகமா இருந்தேன் என்னை மாற்றின, அதெல்லாம் வேண்டாம் பாட்டு, நீ கவலைவே படாதே, என் பின்னாடி வருவதற்கு ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க, நீ நேர எங்க போகணும், உன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் நீ எப்படி இருந்தாய் என்பது உன்னுடைய பெற்றோருக்கு தெரிந்திருக்கும். உன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவாய் துக்கப்பட்டிருப்பார்கள். போய் நீ காண்பி. உன் கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்ன உடனே அவன் தெக்கப்போலி என்று சொல்லக்கூடியதான அந்த நாட்டிலே, தெக்கப்போலி என்று சொன்னால் 5 என்ற அர்த்தம், 5 கிராமங்கள் சேர்ந்தது அந்த தெக்கப்போலி. அந்த தெக்கப்போலி என்றதான் அந்த நாட்டிலே போய் இயேசு தனக்கு அறிவித்ததை என்ன செய்தான், அறிவித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தேர்ந்தெடுப்பை கவனிங்கள். பழைய பாட்டில் எல்லாம் வளர்த்தியா இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல பலசாலியா இருக்கணும். அவனை தெரிந்து கொண்டார். ஒரு ஸ்தோத்திர உலக பிரகாரமான ஒரு கம்பெனி, உலக பிரகாரமான ஸ்தாபனம் அப்படித்தான் விரும்புகிறது. ஆனால் புதிய பாட்டிலே ஆண்டவராய் கர்த்தர் கிருபையினாலே உங்களை என்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மிடத்தில் எந்த குவாலிபிகேஷனை கர்த்தர் கேட்கல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பைத்தியமானவையும் பலவீனமானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க் 16, 9, 10 வசனத்தை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை திரும்ப போடுங்க, திரும்ப ஆரம்பத்தை போடுங்க. வேண்டாம், வாசிக்க விட, நான் வாசிட்டு போறோமா, நேராயிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அதை மேல இல்ல, அதுக்கு முதல் வசனம் 8. ஸ்தோத்திரம். சரி, 8வது வசனம் தானா? 9 போடுங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் என்ன செய்தார், தரிசனமானார். அடுத்த வசனத்தை போடுங்க. அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை என்ன செய்தார், துரத்தி இருந்தார். ஒரு சொல்லுங்க,
ஸ்தோத்திரம். ஆண்டவர் முதலாவது தரிசனம் அளித்ததான ஒரு பெண்ணை குறித்து ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். அவளுக்கு என்ன இருந்தது? 7 பிசாசுகள் இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பிந்தின பாகத்தை வாசித்தார். அவள் ஸ்தோத்திரம் அந்த பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில சிறிகளும் 7 பிசாசு நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் இயேசுவோடு கூட இருந்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். இயேசுவோடு இருந்த ஜனங்களை கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்தவங்க, வியாதியினாலே கட்டப்பட்டவங்க, தேவனாகிய கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏஜ் சர்ச்சு இருக்கிறது. நல்ல வளர்ந்த சபை. அந்த சபையினுடைய ஆரம்பம் எப்படி என்றால், ஒரு இந்து குடும்பம் அங்கே வந்து கர்த்தரை அறிந்து சுவிசேஷத்தை அறிவித்து பெரிய சபையாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இது ஒரு இந்து குடும்பமாக இருந்ததுனால அவருடைய தகப்பன் அரசாங்கத்தில், தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தார். அவர் வியாதிப்பட்டதினால் 2 ஆண் பிள்ளைகள், தகப்பன் பெற்றோர்கள் ஸ்தோத்திரம் வியாதிப்பட்டதினால என்ன நடந்தது? லீவ் எடுக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து லீவ் எடுத்ததினால் அரசாங்கம் சொன்னது, நீ எப்ப சுகமானியோ அப்பதான் வேலைக்கு வரணும், அது வரைக்கும் உனக்கு லீவு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸ்தோத்திரம் சம்பளமும் இல்லை, வருமானங்களும் இல்லை, பிள்ளைகள்லாம் படிக்கிற பிள்ளைகள், என்ன செய்வது என்று இங்கும் அங்கும் அந்த தாய் ஸ்தோத்திரம் தன் கணவனை பைத்தியக்காரனை போல் அவர் ஆகிவிட்டார். ஒரு பக்கம் வேலை இல்லை, இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் சம்பாத்தியம் இல்லை, பிள்ளைகள்லாம் படிக்க வேண்டும். இதெல்லாம் யோசித்து ஒரு மென்டல் ப்ராப்ளம் போல, ஒரு பைத்தியக்காரனை போல இருந்ததுனாலே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? செங்கல்பட்டுல இருந்து தன்னுடைய கணவரையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு ஸ்தோத்திரம் பெங்களூருக்கு போனாங்க. அங்க போய் நம்ம பிழைச்சிக்கிறலாம் என்ற தன்மையோடு கூட போகும் பொழுது ரோட்ல போகிறவர்கள் எல்லா இடத்திலும் அபிதமாக ஏதோ ஒரு கொடுக்கிறத வாங்கி பிச்சை எடுக்கிற மாதிரி செய்து இப்படி தான் குடும்பத்தை நடத்தி கொண்டு வரும் பொழுது ஒரு ஐயா ஒரு நாள் சொன்னார், அம்மா இப்படி கணவரை வச்சுட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்ல இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்க பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ கோயில் இருக்கம்மா, அங்க போங்க, அங்க போனீங்கன்னா அவங்களுடைய கணவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம், உங்களுடைய கணவர் நல்லாயிருவார், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் என்று சொல்ல அதை நம்பி அவர்கள் கடந்து போனார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தகப்பனை தொட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு நல்ல சுகம் கிடைத்தது. ஆகையால் திரும்பவும் அவிதமாய் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். நான் நல்ல சுகமாய் இருக்கிற மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தார். திரும்ப அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அந்த வேலை கிடைக்க ஆரம்பித்தது. பிள்ளைகளும் படித்து அவிதமாக கடந்து வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றி இன்றைக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் நல்ல அருமையான ஒரு ஏஜ் சபை ஸ்தோத்திரம் இவர்கள் மூலமாக உருவாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோட்ல பிச்சை எடுத்தாங்க. ஸ்தோத்திரம். ஐயா, எங்கள் தகப்பன் எப்படி இருக்கிறார், என்னுடைய கணவர் எப்படி இருக்கிறார், பிள்ளைகள் படிக்க வேண்டிய வயது, படிக்க வைக்க முடியல என்று சொல்லி அவ்வளவு ஏழ்மை நிலைமையில இருந்தவர்களை ஆண்டவராய் கர்த்தர் தொட்டு இன்றைக்கு ஒரு பெரிய சபையை நடத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் எத்தனை நல்லவர். தேவன் தெரிந்தெடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு முறை இங்கிலாந்து இலங்கையிலிருந்து ஒரு ஊழியக்காரர் ஜெர்மனுக்கு போயிருந்தார். ஒரு ஏழை மனுஷன், ஆனால் நல்ல கிருபை பெற்றவர். எப்படியோ அவரை அறிந்திருந்து அந்த ஜெர்மன்ல இருக்கிற அந்த பைபிள் காலேஜினுடைய ஸ்தோத்திரம் அந்த பட்டமளிப்பு விழாவிலே இவர் பிரசங்கிக்கும்படியாக இவர் அழைத்திருந்தார்கள். இவர் அங்கே போயிருந்தார். இவரை பார்த்த உடனே அந்த பிரின்சிபல் அவரை பார்த்து ஏளனமாய் பக்கத்தில் இருக்கிற இடத்துல சொல்லி சிரித்தார். அவனுடைய ட்ரெஸ்ஸை பாரு, அவனுடைய உடைய பாரு, அவனுடைய அது இது என்று சொல்லி ஒரு விதமாய் ஸ்தோத்திரம் கிண்டலாய் பேசிக்கொண்டே இருப்பதை இந்த ஊழியக்காரர் பார்த்து விட்டார். இவருக்கு ரொம்ப அவமானமாகவும் இருந்தது. ஆனால் எழுந்திருந்து ஒரு காரியத்தை சொன்னார். பிரதர், தோற்றத்தை கண்டு அவ்விதமாக இடப்படாதே, இன்னைக்கு உன் வீட்டில் என்ன நடந்தது என்று ஸ்தோத்திரம் உனக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னார். என் வீட்டில் நடந்தது உனக்கு என்ன தெரியும் என்றார். காலையில உனக்கும் உன் மனைவிக்கும் சண்டை நடந்தது. உன் மனைவி அந்த கோபத்தில் அந்த காப்பி எடுத்து உன் முகத்தில் வீசினாலே
உண்மைதானா அப்படின்னு சொன்னார். இவருக்கு கைகால் ஓடல, நடுங்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்ப்பதற்கு அப்பாவிதான், ஆனால் அவருக்குள் என்ன இருந்தது? தெய்வ கிருபை இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே ஞான வரங்களை தாங்க, வெளிப்பாட்டு வரங்களை தாங்க. ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நம்முடைய ஆண்டவராய் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார்? ஸ்தோத்திரம், பைத்தியக்காரர்களை தேவன் தெரிந்தெடுக்கிறார். இரண்டாவது யாரை தெரிந்தெடுத்தார்? 1 கொரிந்தியர் 1:27 எடுத்துக்கொள்ளுங்க. பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி எதை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வீக் வெசல், பலவீனமானவர்கள். ஸ்தோத்திரம், பலவீனமானவர்கள். முதல்ல பைத்தியத்தை தெரிந்து கொண்டார், பிசாசு பிடித்தவர்களை தெரிந்து கொண்டார், ஒன்றுக்கு உதவாதவர்களை தெரிந்து கொண்டார், உலகத்தில் இருக்கிற மக்கள் அற்பமா எண்ணக்கூடியவர்களை தெரிந்து கொண்டார். இரண்டாவது, தேவன் தெரிந்தெடுக்கிறதான காரியம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அந்த தெரிந்தெடுக்கப்பட்டதான மக்கள் எப்படி இருந்தார்கள்? பலவீனம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனமாய் இருந்தான். அவனை கொரிந்திய சபைக்கு போகும்பொழுது அவனை பார்த்துட்டு மற்றவங்களாம் கேலி கிண்டலுமா பண்ணுவாங்க. 2 கொரிந்தியர் 10 எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 10 10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10 வாசிப்போம். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும். வசனம் எப்படி இருக்கிறது? அற்பமாய் இருக்கிறது. சரீரத்தின் தோற்றம், பவுலுடைய சரீரத்தின் தோற்றம் எப்படி இருந்ததாம்? பலவீனமா. ஸ்தோத்திரம். கண்ணில் இருந்து அப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, படித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அது அவனுக்கு ஒரு பலவீனம். அது சாத்தானுடைய ஒரு தூதனாய் இருந்து அவனை கொட்டிக்கொண்டே, ஸ்தோத்திரம், கண்ணை துடைத்துக் கொண்டே இருப்பான். ஆகையால் தான் கலாத்திய சபைக்கு அவன் சொல்லும் பொழுது, உங்களுடைய கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? கொடுத்திருப்பீர்களே என்று சொல்றார். அப்படி என்றால் அவனுடைய கண் ப்ராப்ளம் இருந்தது, அவனுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பலவீனமாய் இருக்கிறதான ஒரு மனுஷனை ஆண்டவராய் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தெரிந்தெடுப்புக்கு பிற்பாடு அவன் சொல்லுகிறான், பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஒரு அல்ல சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற என் ஆண்டவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற என் ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் என்னை பலப்படுத்துகிற தேவன், என்னை உற்சாகப்படுத்துகிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பலவீனமாய் நீங்கள் வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். சோர்வாக நீங்கள் வந்திருக்கலாம். பவுலை போல அந்த பலனை தெய்வ மக்களாகிய நாம் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவன் பலப்படுத்துகிறார்? அப்போஸ்தலர் 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்? மாற்றிப்படுகிறார். எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறார். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனம் இருக்கிறதா? சோர்வா வந்திருக்கீங்களா? கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன், சோர்வாக இருக்கிறேன், கர்த்தாவே என்னை நீங்க பயன்படுத்துங்க என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இலங்கையிலே ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது அநேக வருஷங்களுக்கு முன்பாக. தேசத்திலிருந்து, இந்தியாவிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு அவ்விதமாக ஸ்தோத்திரம் கடந்து போனார்கள். ஒருவர் ஆந்திராவிலிருந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு கடந்து போயிருந்தார். அவர் ஒரு
பெரிய ஒரு ஊழியக்காரன், ஆனால் அவருடைய தோற்றங்கள், அவருடைய சரீரம் எல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கும், பார்க்கிறதுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும். அப்படிப்பட்டவர் முதல் நாளிலே பிரசங்கிக்கும்படியாக அந்த மகநாட்டிலே ஒழுங்குபடுத்தப்பட்டது. அவர் பிரசங்கிப்பதற்கு எழுந்திருந்தார். ஜனங்கள் எல்லாரும் இவரை பார்த்துவிட்டு ஒரு மாதிரியாக பேசிக்கொண்டார்கள், வசனத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு முரடன் குடித்து விட்டு, இந்த மனுஷன் பலவீனமாயிருக்கிற மனுஷன் ஒரு தட்டுனா இன்றைக்கு இருக்கிற இந்த கன்வென்ஷன் அவிதமாய் இன்றைக்கு ஒன்னில்லாமல் போய்விடும் என்கிற தன்மையோடு கூட ஸ்தோத்திரம் அந்த மாநாட்டுடைய பந்தலுக்கு ஸ்தோத்திரம் மிக வேகமாக ஒரு பலசாலியானவன் ஸ்தோத்திரம் அவர் அடிப்பதற்காக கடந்து வந்தான். ஜனங்கள் எல்லாருக்கும் பயம். ஏனென்றால் இலங்கையில ஒரு பயங்கரமான ஒரு ரவுடியாக்கும், இவனை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்குமே அபிதமாய் ஸ்தோத்திரம் பயம் இருந்ததினாலே யாரும் அவனை தடுத்து நிறுத்தவில்லை. ஊழியக்காரருடைய பக்கத்திலே வந்தார். அவர் பார்த்து கொண்டே இருந்தார். பையில கையை வைத்தார். ஒரு கட்சிப்பு இருந்தது, அதை எடுத்தார். இயேசுவின் நாமத்தில் அப்படி தூக்கி எறிந்தார். அவன் மேல் அது பட்டவுடனே டமார் என்று கீழே விழுந்தான். அவனுக்குள் இருந்த அசுத்தாவினாலே கை கால் வெட்ட ஆரம்பித்தது. அந்த அசுத்தாவி அவனை விட்டு கடந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பலசாலி, இவரோ பலவீனமானவர். இவனுடைய பலவீனத்துக்கு முன்பாக அவர் போட்டு அந்த கர்ச்சிப்புக்கு முன்பாக அந்த பலசாலி என்ன செய்ய முடியவில்லை, நிற்க முடியல. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரியவர், ஸ்தோத்திரம். தேவன் பலத்த காரியங்களை செய்கிறதான தேவன். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். பைத்தியத்தை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார். பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். இவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்து ஸ்தோத்திரம். பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்கிறவர் இங்கேயே வந்திருக்கிறான். பலவீனமானவன், கண்களில் எப்பொழுதும் நீர் வடிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணினார்கள், உலகத்தை கலக்கினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வைராக்கியமானவர்களாய் நாம் நிற்க வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது, தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைத்தியத்தை தெரிந்து கொண்டார், பலவீனர்களை தெரிந்து கொண்டார். இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்டவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். இந்த அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஊழியத்தை கர்த்தர் அவருடைய கையிலே ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை வேலை செய்கிற இடங்களில் உங்களை அற்பமாக நினைக்கலாம். உங்களுடைய குடும்பத்தார் உங்களை அவிதமாய் ஸ்தோத்திரம் தவறாக நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை, அந்த தேர்ந்தெடுப்பு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மறந்து விடவே கூடாது. யாக்கோபுக்கு 4 மனைவிகள், 2 மனைவி 2 மறுமனையாட்டி. மூத்தவள் லேயாள். ஸ்தோத்திரம். கணவன் அவளை மதிக்க மாட்டான், அவளை அற்பமாகத்தான் நினைத்தான். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அற்பமாய் நினைக்கப்பட்டதான ஸ்தோத்திரம் லேயாள் இருந்தால், ராகேல் யாக்கோபால் ஸ்தோத்திரம் கௌரவிக்கப்பட்டான், மதிப்பாக நடந்து கொள்வான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை கவனித்து பாருங்கள். இந்த ராகேலை விட கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? லேயாளை தான் தெரிந்து கொண்டார். ஒரு சொல்லுங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவள்,
அவளுக்கு தான் தேவன் ஸ்தோத்திரம் 4 பிள்ளைகளை ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்தார். அவருடைய வம்சத்திலே, யூதாவுடைய வம்சத்திலே, லேயாளுடைய வம்சத்திலே பிறக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார்? விரும்பி தன் புருஷனால் கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டவளை ஸ்தோத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு அந்த சந்ததியில என்ன செய்தார்? ஆண்டவர் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். இயேசுவும் அற்பமாக எண்ணப்பட்டவர். ஸ்தோத்திரம். இயேசுவை கவனித்து பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் அற்பமாக எண்ணப்பட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் பிதாவானவர் தள்ளப்பட்ட கல்லாக அற்பமாய் எண்ணப்பட்டதானே இயேசுவை தேவன் மகிமையுள்ளவராக, ஸ்தோத்திரம், மேலானவராக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்குடையவராக ஆண்டவர் என்ன செய்தார்? பிதாவானவர் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய தேர்ந்தெடுப்பு விசேஷமானது. ஸ்தோத்திரம். யோசேப்பை அவனுடைய குடும்பத்தார் அற்பமாய் நினைத்தார்கள். தாவீதை அவனுடைய குடும்பத்தார் அற்பமாய் நினைத்தார்கள். ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய அண்ணன்மார்களை பார்க்க வேண்டும் என்று தகப்பன் சொல்லி கடந்து வந்தான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் என்ன சொன்னார்கள்? அவனுடைய அண்ணன் என்ன சொன்னான்? உன்னுடைய ஸ்தோத்திரம், உன்னுடைய காரியம் எனக்கு தெரியாதா? நீ அதை வேடிக்கை பார்ப்பதற்காக அல்லவா வந்திருக்கிறாய்? இல்லை அண்ணன், உன்னை பார்ப்பதற்கு அப்பா அனுப்பினார்கள். இல்லை, நான் அவனை நம்ப முடியாது. உன்னுடைய ஆடுகளை நீ எங்கே விட்டு வந்தாய்? அவனை அற்பமாய் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதை என்ன செய்தார்? வல்லமையாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எனக்கு அருமையான 3 காரியத்தை நான் சொன்னேன். 1 ஸ்தோத்திரம் பைத்தியம், 2வது பலவீனம், 3வது அற்பம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தேர்ந்தெடுப்பு. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ராத்திரியில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய உள்ளத்தை ஒரு முறை கூட யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். இந்த தகுதியில, இந்த தராதரத்தில், இந்த சூழ்நிலைமையில உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், என்னை நீர் மாற்றுங்க, என்னை நீங்க தொடுங்க, என்னை அபிஷேகங்க, என்னுடைய பிள்ளைகளை சந்திங்க. நான் அநேகருக்கு என்னுடைய வேலை செல்லை இருக்கிற இடத்துல என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் ஒரு சாட்சியாக ஆண்டவரே மாற்றுங்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஊழியக்காரி எல்லாம். அந்த ஊழியத்தின் மேலே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ரிட்டையர்ட் டீச்சர். பஸ்ஸில் ஏறிடுவாங்க டிக்கெட் எடுப்பதற்கு. ஒரு 4-5 ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கிற ஊருக்கு அந்த அம்மா டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் எடுக்கிற பொழுது அந்த அம்மா ஸ்டாப் வர்றதுக்கு முன்பாக படிக்கட்டில் நின்று கொண்டு இறங்க போகிறது போல நின்று கொண்டு, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் குணமாக்குறவர், இயேசுதான் ஜீவனுள்ள தேவன், இயேசுவை தவிர உலகத்திலே வேற மார்க்கம் இல்லை, தெய்வம் இல்லை என்று சொன்ன உடனே அவருடைய ஸ்டாப் வந்து அந்த அம்மா இறங்கிடுவாங்க. எல்லாரும் நாம் நினைக்கலாம் இது என்ன சுவிசேஷம் என்று. அதற்கு பின்னாடி தான் அங்கே எல்லாம் கான்வர்கேஸ் எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ பொம்பளைக்கு பாருங்க எவ்வளவு தைரியம். இப்படி சுவிசேஷத்தை இப்படி ஒரு இயேசுவை பத்திட்டு அறிவிச்சுட்டு போனாலே ஸ்தோத்திரம். உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா சொன்னதுல என்ன தப்பா இருக்குது? ஸ்தோத்திரம். சரியாதான சொன்னாங்க. பின்னாடி இருக்கவள் ஒரு விதமாய் பேச, ஆக அந்த பஸ்ஸில் இருக்கிற 40-50 பேர் டாக்கிங் என்னது? இந்த அம்மா சொன்னதான வார்த்தை தான் நமக்கு நல்லா தெரியும். நான் போட்டுட்டு வந்துட்டேன். பஸ் முழுது அது தீ பிடிச்சு என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியம் இல்லதான், ஆனால் அந்த அம்மா ஜெபத்தோடு செய்வதனாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏன் பயன்படுத்தக்கூடாது? நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியாது நான் தூண்டப்படுகிறேன். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.
Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய தெரிந்தெடுப்பை நீங்கள் கவனிங்கள். ஸ்தோத்திரம். உலகம் தோன்றதற்கு முன்பாக தேவன் உங்களையும் உங்களுடைய கணவரையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவராய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு விசேஷமான ஒரு நோக்கம். ஆகையால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தோகாவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறையா? ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களை நான் கொடுக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கணும். ஆண்டவருடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படணும். கர்த்தாவே, எனக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாங்க, எனக்குள்ள ஒரு வாஞ்சியை தாங்க. இயேசுவை ஏதோ ஆண்டவரை கடமைக்காய் ஆராதித்து விட்டு செல்லாமே, ஆண்டவரே எனக்குள்ளாய் ஒரு அக்கினி பற்றி எரியணும் அப்பா. ஆண்டவரே நோக்கி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நாம கேட்கலாம். Thank you Lord. எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். ஆண்டவரே, என்னை ஒரு ஊழியக்காரியாய் முழு நேரமாக அல்ல, ஸ்தோத்திரம், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இருக்கிற உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். சகோதரனே, உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உனக்குள் இருக்கிற பலவீனம் மாறும். உன்னுடைய பலவீனமே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வரும் என்பதை மறக்க வேண்டாம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்த. Thank you ஆவியானவரே, thank you ஆவியானவரே. கர்த்தரால் கூடாதவைகள் ஒன்றும் அல்ல. ஓரி மாகாமா ராதினாலமா ரிமா ஷம்பாரா தியானமா. எல்லார் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஜெபிப்போம். அப்பா, நான் பலவீனமானவள். ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்பட்டவள். ஆண்டவரே, என்னுடைய எந்த தகுதியினிடத்தில் இல்லப்பா. ஆனாலும் உம்மை உயர்த்துவதற்கு, ஆராதிப்பதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த ராத்திரியில் என்னை கொண்டு வந்திருக்கிறீர்களே. Thank you Lord. ஓரி மாகாமா ராதினாலமா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்தி உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னை ஆண்டவரை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. நீங்க தெரிந்து கொண்ட பாத்திரமாய் என்னை பயன்படுத்துங்கப்பா. Thank you ஆவியானவரே, thank you ஆவியானவரே, thank you ஆவியானவரே. Thank you Jesus. என் அருமையான சகோதரி, கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை இந்த ராத்திரில ஒப்பு கொடுத்து பார், வல்லமையாய் பயன்படுத்துவார். ஒரு பெரிய கிருபை உன்னை நிரப்பும். நீ அநேக நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவுடைய ஜெபம் இந்த ராத்திரில கேட்கப்பட்டது. ரிமா கமா ராதானாலமா ஓ ரமா ஷபா கமா ரியாதியா. Thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம், எல்லாரும் ஆண்டவரை கனப்படுத்துவோம். Thank you Lord. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். எல்லாரும் பாடுவோம். உள்ளே அற்புத வல்லமை ஆமே ரத்தத்தால். ஓ ரிமாகாவராதியனாலும் சோவின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின். எல்லாம் பாடுவோம். வல்லமை உன்னதத்தின் வல்லமை, வல்லமை அக்கினி வல்லமை தேவை தேவா. எஸ் ஆமே தாரும் தேவா. ரிமாகாமா ராதினாலமா தேவா. இப்போ தேவா ஆமே தேவை தேவா. பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு. எஸ் பெந்தேகோஸ்தே நாளில் போல ஆமே
இரக்கத்தோடு வல்லமையாக இறங்கி நாளே நிரப்பு. எஸ் ஆமென். வரங்களினாலே நிரப்பு. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. ஆமென். வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா. எஸ் க்ளோரி தேவா. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவராய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் கட்டாயமாய் செய்வார். ரீமா கமோ ரதனா லமா ஷபாலா ரந்தா கமோ ரதியா நமா லிமோதியா ஓரிமா ஷபா கமோ ரதியா நமா. பலவீனம் என்று நீ உன்னை நீயே தாழ்த்தி நினைக்காத. உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியும். உன்னை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யார் உன்னை அற்பமா எண்ணினார்களோ அதே இடத்திலே எனக்கு அருமையான சகோதரரே உன்னை பயன்படுத்த கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற நல்ல தகப்பன். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. பைத்தியமாய் தோன்றின அவிதமாய் இருந்து நம்மையும் தெரிந்தெடுத்த நல்ல தகப்பன். ஆமென். பலவீனமாய் இருந்த நம்மையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிற நல்ல தகப்பன். அற்பமாய் எண்ணினவர்கள் நடுவிலும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாயிருந்த நம்மையும் தேவன் தெரிந்தெடுத்து உலகம் தோன்றும் முன்னையே முன்குறித்த நல்ல தகப்பன். ஒரு விசை கூட எல்லாரும் கரங்களை தட்டி நம்மை தேவன் தெரிந்தெடுத்தபடியினால நன்றி சொல்லி தேவனை துதிப்பார். கர்த்தருக்காய் வாழும்படியாய், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தரை உயர்த்தும்படியாய் நம்மை தேவன் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பைத்தியமாய் எண்ணப்பட்ட மற்றவர்களால் தள்ளப்பட்ட நம்மை, ஆமென், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நம்மை, ஆமென், தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய பாத்திரமாய், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பாத்திரமாய் நம்மை மாற்றி எடுத்தார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நீ போ. ஆமென். அவன் கர்த்தர் நான் தெரிந்து எடுத்த பாத்திரம் என்று சொன்னவர். நன்றி தகப்பனே. இருக்கிற எல்லாரையும் தேவன் தெரிந்தெடுத்தவர். நன்றி அப்பா. நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த மாலைவெளியிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் பைத்தியமாய் எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று இருந்தால் கூட ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களை தெரிந்தெடுத்து அப்பா பயன்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி. நன்றி தகப்பனே. தேவனுடைய முன்குறிப்புக்காக ஆண்டவரே ஐயா, உம்முடைய அழைத்த கிருபைகளுக்காய் தெரிந்தெடுத்தலுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீர் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து வல்லமை உள்ள ஆவியினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நடத்தி ஐயா, எந்தெந்த இடங்களிலே அற்பமா எண்ணப்பட்டார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தலை நிமிர பண்ணி உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கிற தயவுகளுக்காக நன்றி. நன்றி அப்பா. பலவீனமா இருந்த எங்களையும் நீர் தள்ளாமல் ஆண்டவரே பல கொடுத்து ஆண்டவர் உம்முடைய பலத்தை கொடுத்து எங்களை அப்பா பலத்தால் இடைகட்டி நீ நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு உகந்த
பாத்திரமாக உருவாக்கப்பட நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களிலே தோல்வியாய் அப்பா தகப்பனே ஐயா பலவீனமாய் இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் அப்பா ஜெயத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ஐயா வார்த்தை பகிர்ந்து கொண்டு உடைய தாசன் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. வந்த பிள்ளை யாவரையும் உடைய திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். நீர் விடுதலை கொடுத்து பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.